அமரர் கல்கியின் கல்வனின் காதலி அத்தியாயம் 35. சகோதரி சாரதாமணி. சர்வோத்தம சாஸ்திரிக்கு அன்றிரவெல்லாம் தூக்கம் வரவில்லை. கதைகளில் வரும் காதலர்களைப் போல் எப்போது இரவு தொழையும் பொழுது விடியும் என்று அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார். காலையில் முதல் காரியமாக தமது மனைவியை அழைத்து, நேற்றிரவு ஒரு நாடகத்துக்குப் போயிருந்தேன், ரொம்ப நன்றாயிருந்தது. அப்படிப்பட்ட நாடகம் நான் பார்த்ததே இல்லை. இன்று இரவு உன்னையும் அழைத்துப் போக உத்தேசித்திருக்கிறேன், வருகிறாயா என்றார். உங்களுக்கே இவ்வளவு கருணை பிறந்து ஓரிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொல்லும்போது நான் மாட்டேன் என்றா சொல்வேன்? அதற்கென்ன, போவோம். ஆனால் இன்றைக்கு அந்த பெண் அபிராமியை பார்க்க வேண்டாமா என்றாள் மீனாட்சி அம்மாள். பார்த்தால் போகிறது, ஏன் அவளையும் நாடகத்துக்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டுமென்றாலும் போவோம். என் மனத்திலிருக்கிறதை அப்படியே தெரிந்து கொண்டு விட்டீர்களே. ஆனால் உங்கள் தமக்கை சாரதாமணி என்ன சொல்வாரோ என்னமோ, ஒரு மாதிரி கிறுக்காயிற்றே. அழைத்து கொண்டு போகக்கூடாது என்று சொன்னாலும் சொல்வார். ஆமாம், இதை பற்றி அவளிடம் இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒரு நாளைக்கு எங்களுடன் இருக்கட்டும், நாளைக்கு கொண்டு வந்து விட்டுவிடுகிறோம் என்று சொன்னால் போயிற்று. போலீஸ்காரர்களுக்கு இதெல்லாம் சொல்லியா கொடுக்க வேணும் என்றாள் அவருடைய பத்தினி. சாஸ்திரி அன்றெல்லாம் வெகு சுறுசுறுப்பாக இருந்தார். நாடகக் கொட்டகைக்குப் போய் 10-15 வரிசைக்குப் பின்னால் 3 சீட்டுகள் ரிசர்வ் பண்ணினார். முன் வரிசையில் இடம் காலி இருக்கிறது என்று சொல்லியும் அவர் பிடிவாதமாக வேண்டாம், பின் வரிசையில்தான் வேண்டும் என்று சொல்லிவிட்டார். பிறகு அவர் போலீஸ் கமிஷனர் ஆபீஸுக்கு போய் கமிஷனரை பேட்டி கண்டு வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தார். இப்படி பல காரியங்கள் செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்பினார். சாயங்காலம் அவரும் அவர் மனைவியும் சரஸ்வதி வித்யாலயத்துக்குச் சென்றார்கள். அந்த வித்யாலயத்தின் தலைவி சகோதரி சாரதாமணி நமது சாஸ்திரியினுடைய ஒன்றிவிட்ட தமக்கை. அவருடைய தகப்பனார் ஹைகோர்ட் ஜட்ஜாயிருந்து காலம் சென்றவர். துரதிர்ஷ்டவசமாக சாரதாமணியின் மணவாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமானதாய் இல்லை. கல்யாணமான 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய கணவன் யாரோ ஒரு சட்டைக்காரியுடன் கப்பலேறி சிங்கப்பூருக்கு போய்விட்டான். அப்புறம் அவன் திரும்பி வரவே இல்லை. இவ்வாறு பெரும் துர்பாக்கியத்துக்கு ஆளான சாரதாமணிக்கு அவருடைய தகப்பனார் நிறைய சொத்துக்கள் வைத்துவிட்டு காலம் சென்றவர். சாரதாமணியும் நாளடைவில் தம்முடைய துக்கத்தை மறந்து சமூக சேவையில் ஈடுபட ஆரம்பித்தார். தம்மைப் போலவே பொது ஊழியத்தில் பற்றுக்கொண்ட இன்னும் சில ஸ்திரீகளுடன் சேர்ந்து இந்த சரஸ்வதி வித்யாலயத்தை அவர் ஆரம்பித்தார். நாளடைவில் மற்றவர்களுடைய சிரத்தை குறைந்து போய்விட வித்யாலயத்தின் பொறுப்பு முழுவதும் கடைசியாக அவர் மேலேயே சார்ந்துவிட்டது. அப்படி சேர்ந்தது முதல் வித்யாலயத்தில் அவருடைய சிரத்தையும் பன்மடங்கு அதிகமாயிற்று. அவரது உலகமே வித்யாலயத்துக்குள் அடங்கிவிட்டதென்று கூறலாம். ஒரு சங்கீத வித்வான் நன்றாய் பாடுகிறார் என்று யாராவது சொன்னால், அவர் நமது வித்யாலயத்துக்கு ஒரு பெனிஃபிட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரா என்று கேட்பார். யாராவது ஒரு தலைவர் சென்னைக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டால் அவரை வித்யாலயத்துக்கு வரச் செய்ய உடனே முயற்சி தொடங்கிவிடுவார். யாராவது ஒரு வக்கீலுக்கு நிறைய வரும்படி வருகிறதென்று கேள்விப்பட்டால் அவரிடம் நமது வித்யாலயத்துக்கு ஏதாவது நன்கொடை வசூலிக்க வேண்டுமே என்று யோசனை செய்வார். யாராவது ஒரு பெண் முதல் வகுப்பில் BA பாஸ் செய்தாள் என்று அறிந்தால் அவளை நமது வித்யாலயத்தில் வாத்தியாராக செய்துவிட்டால் தேவல்லை என்றுதான் எண்ணிடுவார். இத்தகைய அவருடைய சுபாவத்தை நன்கு அறிந்தவராதலால் சாஸ்திரி பேச்சின் ஆரம்பத்திலேயே, சாரதா, இந்த வித்யாலயத்தை பார்க்கும்போது நாங்கள் எல்லோரும் எதற்காக ஜீவித்திருக்கிறோம் என்று தோன்றுகிறது. இப்பேற்பட்ட உத்தமமான காரியத்துக்கு ஒரு உதவியும் செய்யாத ஜன்மமும் ஒரு ஜன்மமா என்று புகழுரையும் ஆத்ம நிந்தனையும் கலந்து கூறினார். அதென்ன அண்ணா அப்படிச் சொல்கிறாய்? நீயும் தான் பெரிய உதவி செய்திருக்கிறாயே. அந்த பெண் அபிராமியை எங்கள் வித்யாலயத்துக்கு அனுப்பியதே ஒரு உதவிதானே என்றாள் சகோதரி சாரதாமணி. ஆனால் அந்த மாதிரி உதவி இன்னும் எத்தனையோ பேர் உங்களுக்கு செய்ய தயாராயிருப்பார்கள். பெண்களை அனுப்பி வைப்பதுதானா கஷ்டம் என்றாள் மீனாட்சி. அப்படியில்லை அம்மா, அபிராமியைப் போன்ற புத்திசாலி பெண்ணை அனுப்பி வைத்ததே ஒரு உதவிதான். நிஜமாகவா? அவள் சமர்த்தா இருக்கிறாளா? அபிராமி ரொம்ப சமர்த்து. வித்யாலயத்திலேயே சங்கீதத்தில் அவள்தான் முதல். இப்போது வித்யாலயத்து பெண்களைக் கொண்டு ஒரு நாடகம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு வேண்டிய பாட்டுக்களெல்லாம் அவள்தான் இட்டுக்கட்டுகிறாள். அடாடா, எவ்வளவு நன்றாயிருக்கின்றன! இதை கேட்க ரொம்ப திருப்தியாயிருக்கிறதக்கா. எப்படியாவது அவள் சந்தோஷமாயிருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு நாள் அவள் எங்களோடு இருக்கட்டுமே. அழைத்துக் கொண்டு போய் நாளைக்கு கொண்டு விட்டு விடுகிறோம் என்றார் சாஸ்திரியார்.
சாரதாமணி, "அதற்கென்ன, பேஷாக செய்யுங்கள்" என்று சொல்லிவிட்டு அபிராமியை அழைத்து வர ஒரு பெண்ணை அனுப்பி வைத்தார். பிறகு, அந்த பெண் விஷயத்தில் ஒரே ஒரு சிரமம் இருக்கிறது. திடீர் திடீர் என்று நினைத்துக்கொண்டு அழத் தொடங்கிவிடுகிறாள். அப்போதெல்லாம் அவளை சமாதானம் செய்வது பெரும் கஷ்டமாயிருக்கிறது. அவளுடைய அண்ணன் சங்கதி என்ன ஆயிற்று என்று கேட்டார். "இன்னும் அகப்படவில்லை" என்றார் சாஸ்திரி. "அதற்கென்ன, ஒரு நாளைக்கு பிடித்து அந்த பையனை ஜெயிலுக்கு அனுப்பி விடுவீர்கள். உடனே போலீஸ் இலாகாவுக்கு ரொம்ப கிதாபு வந்துவிடும்." "பின்ன என்ன சொல்கிறாயக்கா? திருடர்களையெல்லாம் பிடித்து ஜெயிலுக்கு அனுப்பாவிட்டால் சமூகம் எப்படி நடைபெறும்?" "ஆமாம், திருடர்களையெல்லாம் பிடித்து ஜெயிலுக்கு அனுப்புவதென்றால் முதலில் இந்த ஊரிலே இருக்கிற ஹைகோர்ட் ஜட்ஜுகள், வக்கீல்கள், உத்தியோகஸ்தர்கள், சட்டசபை மெம்பர்கள் எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நீயும் நானும் கூட போக வேண்டியதுதான். மகாத்மா காந்தி என்ன சொல்கிறார்? நம்முடைய கையால் உழைத்து பாடுபட்டு சம்பாதித்தது தவிர பாக்கி விதத்தில் பெறும் சொத்தெல்லாம் திருட்டுத்தான் என்கிறார். அந்தபடி பார்த்தால் இன்றைய தினம் பங்களாக்களில் வாழ்ந்து மோட்டார் சவாரி செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் முதலில் ஜெயிலுக்கு போயாக வேண்டும், இல்லையா?" "சாரதா, அவ்வளவு பெரிய தத்துவம் நமக்கு கட்டி வராது. அது வருகிற போது வரட்டும். ஆனால் இன்னொரு விதத்தில் நீ சொல்கிறதை நான் ஒப்புக்கொள்கிறேன். சாதாரணமாய் ஜெயிலுக்கு போகிற திருடர்களை விட வெளியிலிருக்கும் திருடர்கள்தான் அதிகம். இதை கேள். எங்கள் ஜில்லாவில் ராவ் சாஹிப் சட்டநாத உடையார் என்றொரு பெரிய மனுஷர் இருக்கிறார். அவர் சுங்கத் திருடர் என்பது எல்லாருக்கும் தெரியும். காரைக்காலிலிருந்தும் புதுச்சேரியிலிருந்தும் வரி கொடாமல் சாமான் கொண்டு வருவதுதான் அவருக்கு வேலை. இதிலேயே கொழுத்த பணக்காரராகிவிட்டார். ஆனாலும் அவரை இதுவரையில் ஒன்றும் செய்ய முடியவில்லை. முதலில் போலீஸையே கையில் போட்டுக்கொண்டு விடுகிறார். அது முடியாமல் போனால் கொஞ்சம் மனச்சாட்சியுள்ள போலீஸ்காரன் நடவடிக்கை எடுக்க முயன்றால், மேஜிஸ்ட்ரேட்டும் யோக்கியராயிருந்துவிட்டால் உடையார் இன்னும் மேலே போய் காரியத்தை ஜெயித்துக் கொண்டு வந்து விடுகிறார். எங்களுக்குத்தான் அசட்டு பட்டம் கிடைக்கிறது. 2 மாதத்துக்கு முன்பு நடந்த ஒரு மோட்டார் கேஸில் அவர் கலந்திருந்ததற்கு நல்ல ருசுவிருந்தது. ஆனாலும் பிரயோஜனமில்லை. 2 நாளைக்கு முன்பு அவருக்கு ஆனரரி மேஜிஸ்ட்ரேட் வேலை கொடுத்திருப்பதாய் பத்திரிகைகளிலேயே வெளியாகியிருந்தது. இதற்கு என்ன சொல்கிறாய்? என்னத்தை சொல்கிறது? நமது உடையாரைப் போன்ற எத்தனையோ உடையார்கள் நமது சமூகத்தில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் விமோச்சனம் ஒன்றே ஒன்றுதான். மகாத்மா சொல்கிறபடி அவரவர்களும் கையால் உழைத்து ஜீவனம் செய்ய வேண்டும். ஒருவருடைய உழைப்பை கொண்டு இன்னொருவர் வாழ்வு நடத்துவது என்பது கூடாது. இந்த நோக்கத்துடன் தான் வித்யாலயத்தில் எல்லா பெண்களுக்கும் ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்றுக் கொடுக்கிறோம். அவர்களுடைய கைவேலைகளையெல்லாம் நீங்கள் பார்க்கவில்லையே, வாருங்கள் காட்டுகிறேன் என்று சகோதரி சாரதாமணி சொல்லி சாஸ்திரியையும் அவருடைய மனைவியையும் வித்யாலயத்தை சுற்றிக் காட்ட அழைத்துச் சென்றார். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.